ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்குது. அது வழக்கமாக கலைஞர் காலத்துல அதை கதாநாயகன் சொல்லுவாங்க. இப்போ முதலமைச்சர் அதை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மத்தியில அது பாப்புலர் ஆகிறதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், அவங்க சாய்ஸ்ல என்ன வேண்டுமானாலும் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் 10,000 ரூபாய் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அறிக்கையில சொன்னதுக்கு கவுண்டர் மாதிரி இது இருக்கு. இது தனியாகவும் அது தனியாகவும் கூட நேச்சுரலாக வந்திருக்கலாம். அந்த தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தனியா வந்ததை நினைக்கல. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒன் அப்மேன்ஷிப் காமிக்கணும், எந்த ஒரு அரசியல் கட்சியும். அதனால இவங்களும் அந்த ஒன் அப்மேன்ஷிப் காமிச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் கவுண்டரா காமிச்சிருக்காங்க. இந்த 8000 கூப்பன் ஐ வெல்கம் இட். ஏன்னா ஃப்ரிட்ஜ் நிறைய இடங்கள்ல தேவையில்லைங்க. இந்த ஃப்ரிட்ஜ் கொடுத்தா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஜாஸ்தியாகும். அதை யார் கொடுப்பாங்க? ப்ளஸ் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார்களோ அவங்கள பெரும்பான்மையோர் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றவங்க கிடையாது. அன்னன்னைக்கு சமைச்சு நல்லா சூடா சாப்பிட்டு போறவங்க. அவங்களே கிட்ட கூலா இந்த மாதிரி ஐஸ்ல வச்சு சாப்பிட வைக்கணும். அதை அவங்க சாப்பிட விரும்பவும் மாட்டாங்க. பாதியாவது ஃப்ரிட்ஜ் வைக்கணுங்கிற ஆசை உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. அதனால ஆனா ஃப்ரிட்ஜ் இவர் சொல்லிட்டதுனால இவங்களும் அந்த ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இல்லைன்னா சரி நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க, இவங்க ஒன்றும் சொல்லலைன்னு ஆயிரும். அதான் ஒன் அப்மேன்ஷிப். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, மிக்சி வாங்கலாம், மற்ற இதெல்லாம் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜும் வாங்கலாம்னு ஃப்ரிட்ஜ்னு ஒரு வார்த்தையும் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பெட்டர். ஏன்னா சாய்ஸ் இவங்ககிட்ட பெண்மணிகளுக்கே விட்டுறது அப்படிங்கிறது சாய்ஸ் பெட்டர். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். மொத்தமா பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி தே ஹேவ் டு பேலன்ஸ். அந்த அரசியல் பண்ணணும், ஒன் அப்மேன்ஷிப் காமிக்கணும். அதே சமயம் அவங்க மனசுல எடுத்துக்கிட்ட அந்த நீண்ட கால திட்டங்கள், கிரியேட்டிவ் பிளான்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட், அதுவும் நடக்கணும். ஜெண்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்கணும். அதையும் மனசுல வச்சு இவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பான திட்டங்கள். இதுல ஸ்கூல்ல கிளாஸ் 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லி காலை உணவு திட்டம் சிறப்பான ஒரு இது, சந்தேகமே இல்லாமல். நான் அந்த திட்டத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ண முதல் நாளே நான் சொன்னேன், இது இன்னொரு 10 வருஷத்துல பயசில்லாத ஒரு பொருளாதார நிபுணர் ஆய்வுபடுத்தினார்னா அவரு சொல்லுவாரு எப்படிப்பட்ட சமூக மாறுதல் இது கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்பயே அதே தான் சொல்றேன். இது ரொம்ப நல்ல திட்டம். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ளேஷன்லாம் வந்திருக்கு. அதனால முதியோர் உதவியா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியா இருக்கட்டும், எல்லாமே கூட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான கேள்வி, இதுக்கெல்லாம் பணம் இருக்கா இல்ல கடன் தான் வாங்க போறாங்களா அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு 5 லட்சம் கோடி அளவுக்கு ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல நிச்சயமா வருமானம் கூடும். அதையும் தவிர தொழில் முனைவோரா இவங்கள இளைஞர்கள் ஆனாங்கன்னா அவங்க கொடுக்குற டேக்ஸ் வேலை பார்க்குறவங்க கொடுக்குற டேக்ஸோட அதிகமாக இருக்கும். அது ஒன்று இருக்கு. இந்த பெருந்தொழில்களை தொடர்ந்து இவர்கள் வரவேற்றார்கள் என்றால் அந்த பெருந்தொழில் இங்கே வரும்போதே அவங்க கொடுக்குற டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதையும் தவிர இந்த செகண்டரி டெர்ஷியரி சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கார் தொழிற்சாலை இங்கே வந்ததுன்னா அதுங்களுக்கான உதிரிப்பாகங்கள் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செகண்டரி டெர்ஷியரின்னு சொல்லுவோம். அதுக்கு தொழில் முனைவோராக இளைஞர்கள் அதில் ஊக்குவிக்கப்படுவார்கள். மெக்கானிக்கா இருக்கவங்க அது மாதிரி ஒரு தொழில் முனைவோர் ஆக முடியும். அது நிறைய டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். பெருந்தொழில்கள் ஏற்கனவே வந்த தொழில்கள் இருந்து வரும், அடுத்து இனிமேல் வர்றதுலேருந்து வரும். அது கூட தமிழ்நாடு ஸ்டெடியா இவங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக இருக்கு. இது வரைக்கும் அமுல்படுத்தினதுலையும் பழுது சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. சிறப்பாக அமுல்படுத்தின காரியங்கள் இருக்கு. இன்னும் சில காரியங்கள் இன்னும் சிறப்பாக அமுல்படுத்தலாம், நல்லா போய்கிட்டு இருக்கு, வேகம் இன்னும் ஜாஸ்தி ஆகலாம் அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்கே ஒழிய ஒண்ணுமே செய்யல சும்மா கதை விட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை இது வரைக்கும். அது வரவேற்கிறது. $120 பில்லியன் அமெரிக்கன் டாலர், 120 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான ஏற்றுமதி, தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி அப்படின்னு சொல்றது பிராக்டிக்கலா ரியலைசபிளா? அது எந்தெந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில மட்டும் கணக்கா இல்ல எல்லா இதையும் சேர்த்தது அதை பார்க்கணும் சார்? பொதுவா வேட்டைக்காரர்களுக்கு சொல்லப்படுவது எய்ம் ஹை,
அண்ட் ஷூட் லோ ஹை. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லி நம்ம தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. அதனால $120 பில்லியன் சொல்லிட்டு அவங்க வந்து $80 பில்லியன் கொண்டு வந்தா கூட 67 விழுக்காடு பெரிய அவங்க சாதனை. பெரிய சாதனை. பெரிய விஷயம் அது. பெரிய சாதனை தான். ஆமா. அதைத்தான் அவங்க எய்ம் பண்றாங்க. $120 அச்சீவ் பண்ணிடுவாங்களான்னு நான் கேட்கல. அந்த இது வந்து சரியான டைரக்ஷன் தானா? அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமிங்கிறது நோக்கி போறது தானா? $1 ட்ரில்லியன் எக்கானமி, இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு போக முடியும் தமிழ்நாடு வந்து. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனா டேக் ஆஃப் ஸ்டேஜுக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப நாள், இந்தியாவும் தமிழ்நாடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேக் ஆஃப்ல வந்து இவங்க பிஜேபி எல்லாம் என் சாதனைங்கிறாங்கல்ல, அந்த டேக் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சாதனை புரியணுமோ அதை விட கம்மியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு எங்க சாதனைங்கிறாங்க. டேக் ஆஃப் பண்ணது காரணம் காங்கிரஸ் ஆட்சி காலம் தான், இன்க்ளூடிங் வாஜ்பாய் பீரியட். அதை இவங்களால மறுக்க முடியாது. ஆனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு கட்சிகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு தங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க. டேக் ஆஃப் பண்றதுக்கு இந்த திராவிட கட்சிகளுடைய 50 வருட ஆட்சி வந்து நிச்சயமா உதவி செஞ்சிருக்கு. இந்த முதல்வர்கிட்ட வந்து பெருமையா நம்ம சொல்றது என்னன்னா, இரட்டை இலக்கமாக டெவலப்மெண்ட் குரோத்தை வந்து காமிச்சிருக்காரு, 11% காமிச்சிருக்காரு. இப்ப சில பேர் கேட்கல, இது என்ன இதுக்கு முன்னாடி பண்ண எஃபர்ட்ஸ் தானே? ஆமா, இதுக்கு முன்னாடி பண்ண எஃபர்ட்ஸ்லயே அதே ஸ்பீட்ல போயிருந்தா 9% வந்திருக்கும். ஸ்பீடை கூட்டி இருக்காரு, அதனால 11% வந்திருக்கு. அதனால அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்காவை இனிமே ரொம்ப டிபெண்ட் பண்றதுல அர்த்தம் இல்லை. வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய புது இது இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஜெர்மனி இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, இது தென் அமெரிக்க நாடுகள் இருக்காங்க. இந்த மாதிரி இது சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இது மாதிரிப்பட்ட நாடுகள் பக்கம் கவனம் செலுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும். அவங்க திரும்பி அப்பல்ல வந்து இங்க வந்து ஒரு அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு வந்து எம்ஆராவும் எம்ஜிஆரும் சுட்டுக்கிட்டாங்க. யார் சுட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்பட முடியாத ஒரு மர்மம். ஏதோ சுட்டுக்கிட்டாங்க. சுட்டுக்கிட்டதுல 2 பேரையுமே எங்க கொண்டு விட்டுருந்தாங்க? ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அந்நேரம். இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்வான்ஸ்டா வந்து இது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தது காரணமே பிரதாப் ரெட்டி வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்து அவர்கிட்ட பணம் வசதி இருந்தது, பணத்தை பெருக்குவதற்கான முதலீட்டை பெருக்குவதற்கான வழிமுறை இருந்தது. பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாரு. நீ பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கு. ஒரு விதத்தில் இது நல்லது. இன்னொரு விதத்தில் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நீங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் போய் நான் அன்னைக்கு போய் பார்த்துருந்தேன். அங்க உள்ள வசதிகள், இந்த கார்டியக் இது செஷன், இதுல உள்ள வசதிகள் வந்து எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் குறையாதான் இருக்கு. ஃப்ரீயா கொடுக்குறான். ஆனா நம்ம ஜனங்களுக்கு அது அதிகமா தெரியறது இல்லை. பல ஹாஸ்பிட்டலை பத்தி அதை மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் தரம் உயர்த்தணும், அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுல ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இங்க உள்ளூர்ல வந்து இந்த பெஸ்ட் பிராக்டிசஸ்ங்கிறத அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த எத்திக்ஸை வந்து இங்க வந்து அழுத்தம் திருத்தமாக கொண்டு வர முடியும். நாமே வந்து முனைவர்களாக ஆவதன் மூலம் நம்முடைய உற்பத்தி பெருகும், நம்முடைய செல்வம் பெருகும். அதனால வந்து அதையும் வந்து கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போகும்போதுங்க, அதுக்கு நம்ம ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் பையன் அங்க போயிட்டு இங்க வந்துட்டாருன்னா, இங்க உட்காந்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு தேவையான பழைய தான் இருக்கும். அங்க காம்படிஷனும் கம்மி. ஏன்னு கேட்டா நீங்க அதிசயப்படுவீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க பயங்கர லாபத்தில் இருக்காங்க. நம்ம அவ்வளவு லாபம் கேட்க மாட்டோம். நியாயமான லாபம் கேட்கும்போது நமக்கு தான் ஆர்டர் வரும். இருக்கான்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க முதல்ல ரயில் லைன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் போடுறதுக்குன்னு போன போது ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்து பயந்துட்டாங்க. என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க, ரயில் லைன் வருமானு கேட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் தேவர் எக்ஸ்ப்ளாய்டட் பை தி வெஸ்டர்ன் கம்பெனிஸ். இதையெல்லாம் அடுத்து கவனிக்கணும். ஆனா எனக்கு இந்த அரசை பத்தி நம்பிக்கை இருக்கு. பிடிஆர் மாதிரியான அமைச்சர்கள் இருக்காங்க. எந்த துறையில் இருந்தாலும் அவர் வந்து அந்த துறையை வந்து செழுமைப்படுத்துறாரு, இதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய கிராஜுவேட்ஸே வந்து இவங்களுடைய இதுல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் கிராஜுவேட்ஸ், என்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து 18 பேர் நம்ம பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. என்னங்க டாக்டரேட்ஸ் இருக்காங்க. ஆமா, டாக்டரேட்ஸ் இருக்காங்க. இப்போ உள்ள கல்வி அமைச்சரே டாக்டரேட் பண்ணவர் தானே. இப்ப இன்னைக்கு உள்ள கல்வி அமைச்சரே வந்து டாக்டரேட் பண்ணவர் தான். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு இது வழிமுறைகள் அவங்க பண்றது. இவங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, ஆனாலும் பொது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க. அந்த பொது மனநிலை, மக்களிடத்துல இருக்கக்கூடிய பொது மனநிலை வந்து அரசியலுக்கு படிச்சவங்க வரணும்ன்றாங்களே சார், அதுக்கு என்ன பொருள்? இல்லைங்க, அரசியலுக்கு படிச்சவங்க வரணும்னு மட்டும் சொல்றது வந்து பிரயோஜனமா இருக்காது. மக்களை புரிந்து கொள்ளும் வாழ்வு முறையில் வாழ்ந்த ஏற்கனவே படிச்சவங்க தானே இருக்கிறாங்க. அது அவங்க தலையில ரிஜிஸ்டர் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான். இந்த படித்தவர்கள்ங்கிற போர்வையில பழையபடி ஒரு சில குடும்பங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறது தான். என்ன
இவரை பத்தி, கலைஞரை பத்தி ஒன்று சொல்லுவாங்க, உண்மையான சொல். அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்களை பற்றி அவருக்கு இருந்த இது உணர்வு, அவங்க முன்னேறணுங்கிற உணர்வு வந்து அது காரணம் அவருடைய அடி வயிற்றில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய குடும்பத்தை அது மாதிரி வச்சிருந்தாங்க, அதை அவர் மறக்கவே இல்லை. இப்படி ஒரு நிலை இனிமேல் எதிர்காலத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்பு. நான் ஏற்கனவே முந்தி வந்து சொல்லியிருக்கேன், ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து எங்க இதுல வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தார். பிளானிங் கமிஷன்ல அவர் சொன்னார், யார் என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பட்டியலத்தை சேர்ந்த ஒருவருக்கு தான் நீங்கள் எல்லாம் பரிவு காட்டுகிறீர்கள், ஆனால் இதன் வலி என்ன என்பது பட்டியலத்தை சேர்ந்த எனக்குத்தான் சரியாக உணர முடியும். அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க உணர்ந்து, ஆனா அந்த வலியை உணர்ந்தவங்க மேல வந்தோடனே அந்த வலியை மறந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி மறக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அப்படி எல்லாரும் மறப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தான். அப்படி நினைக்காம உறுதியா இருக்கிறவங்க வந்து இருக்காங்க. அதனால மக்களை கண்டவர்கள், மக்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்தவர்கள், அந்த நிலையிலிருந்து மேலே வருபவர்களாக இருந்தால், வர முடியும் என்றால், அந்த மக்களுடைய வாழ்வுத்தரம் உயர்த்துவதற்கு அவர்களில் பெரும்பான்மையானோர் முயற்சி செய்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பணும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எல்லாரும் தான் இலவசம் கொடுக்குறாங்க, எல்லாரும் மக்கள் நல திட்டங்கள்ங்கிற பெயர்ல இலவசங்களை கொடுக்கிறார்கள், எல்லா கட்சிகளும் இதை செய்யுது, எல்லா கட்சியும் அப்படின்னு மீண்டும் 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 சில பிரமுகர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் இவங்க 8,000 கூப்பன் கொடுக்கறதும் ஒன்னா? இல்ல அதிமுக இலவசங்களை நாங்கள் கொடுக்கிறோம், இலவசமாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் இவங்க வந்து திட்டங்களை ஒரு நோக்கத்தோட செயல்படுவதும் ஒன்னா? இவங்க ஏன் இந்த விவாதங்கள்ல வரக்கூடியவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, எல்லாரும் இலவசம் கொடுக்குறாங்கிறது வந்து உண்மைதான். ஆனா அது இலவசமாயிருது, விலைமதிப்பற்றவையாக இல்லை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விலைமதிப்பற்றவை என்பது சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாமே வந்து விலைமதிப்பற்றவை, தே ஆர் பிரைஸ்லெஸ். ஏன்னா அது வந்து சமூக முன்னேற்றத்துக்கு உதவுது, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுது அப்படிங்கிற அளவுல. அப்படி இல்லாம இந்த ரெண்டுக்குமே உதவாம கையில காசை கொடுக்குறேன், எப்படி வேணாலும் செலவழிச்சுக்கோ, 10,000 கொடுக்குறேன், எப்படி வேணாலும் செலவழிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்ப இவர் வந்து முதல்வர் வந்து இந்த 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் ஆக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது நீங்க சிக்கனத்துக்கும் வழி பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே செலவழிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பொறுப்பான பேச்சு, பொறுப்பான ஒரு குடும்பத் தலைவர் பேசுகிற பேச்சு. அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து எல்லாரும் தான் இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கறதெல்லாம், எத்தனை பேர் நான் முதல்வன் திட்டத்தை பத்தி யோசிச்சாங்க? எத்தனை பேர் வந்து புதுமை பெண் திட்டத்தை பத்தி யோசிச்சாங்க? எத்தனை பேர் வந்து தமிழ்ச்செல்வன் திட்டத்தை பத்தி யோசிச்சாங்க? எத்தனை பேர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க? இந்த கேள்வி வரும்ல. அப்படி அவங்களும் கொடுத்திருந்தா நான் நிச்சயமா பாராட்டுறேன். இப்ப இன்னும் இவர் வந்து 7.5% வந்து மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 7.5% ரிசர்வேஷன் பண்ணது பாராட்ட தகுந்த செயல் தான். கவர்னரை மீறி இவர் இபிஎஸ் செஞ்சாருங்கிற பாராட்ட தகுந்த செயல் தான். ஒரே ஒரு நிறுவனம் தான் எனக்கு இருக்கு, அன்னைக்கே ஏன் 10% செய்யல? ஏன்னா 10% தானே கேட்டாங்க. ஆனா பரவாயில்ல, 7.5% கொண்டு வந்தீங்க, அது பாராட்ட தகுந்ததுதான். அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. ஆனா 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லாதீங்க. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மெடிக்கல் டென்சிட்டியை இந்தியா முழுமைக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சதுல நம்ம ஸ்டேட்டுக்கு கிடைச்சது 11. இதுல இவங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது, பெருமையை எடுத்துக்கிட்டாங்க அதிமுக காரங்க. ஆனா அவங்க காலத்துல வந்துச்சுங்கனால அவங்க பேசத்தான் செய்வாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவங்க போய் ஃபைட் பண்ணி எனக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடு அப்படி ஃபைட் பண்ணி இவங்க வாங்கிட்டு வரல. அதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கலைஞர் வந்து திட்டமிட்டார் அப்படின்னு ஒரு செய்தியும், இந்த 11 காலேஜை கொண்டு வரும்போது வேறு மாநிலங்கள், ஒரு சில ஒரிசா உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு அந்த மாதிரி வரவில்லை, இங்க வந்திருக்குன்னா அது எடப்பாடி பழனிசாமியினுடைய சிறப்பு. அப்ப மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் வந்துச்சு, ஒரிசாவுக்கு வரல, மற்ற பல மாநிலங்களுக்கு இதே மாதிரி கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் இவரு தான் போய் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தாரா? நான் சொல்றது அது வந்து ஒரு ஆல் இண்டியா பினாமினா, ஆல் இண்டியா ஆக்ஷன் பிளான். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்துங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு நிச்சயமா புரியும். பியூரோக்ரஸின்னு ஒண்ணு இருக்கு. பிளானிங் கமிஷன் சொல்றதையும் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ல இருந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் விங் சொல்றதையும் கேட்டுட்டு பல துறைகள் வந்து இங்க இன்னும் இது மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதுல பல விஷயங்கள் அரசு நடத்துபவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏன்னா இந்த மெஷர் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா, இந்த ப்ரொபோசல் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நிறைய பாப்புலாரிட்டி, நேஷன் வைடு பாப்புலாரிட்டி வருது. அப்ப அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்க நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நாடும் வளருது, எனக்கும் பேர் வருது அப்படின்னா அது வந்து சிறப்பாக செய்ய ஆமா முடியும். ஆமா செஞ்சிருவாங்க ஆமா அப்படிதானே? ஆமா. இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து ஒருத்தர் பெரிய புக் டெவலப்மெண்ட் ஃபார் ஹோம் அப்படின்னு எழுதியிருந்தார். அதுல வந்து அவர் எழுதினார், வாட் இஸ் த டெவலப்மெண்ட் இன் இன்டர்நேஷனல் சினாரியோ? இட் இஸ் அன் ஆக்சிடென்டல் ஹேப்பனிங் அமங் ஆல் தி இன்டர்நேஷனல் ஃபைட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினார். இது பல சமயங்கள்ல நேஷனல் லெவல்லையும் உண்மைதான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, பேரை சொன்னா சரி, மறுபடியும் அவர் பேரையே சொல்லிட்டு இருப்பேன். அவர் வந்து சொன்னாரு, டெவலப்மெண்ட், வாட் இஸ் டெவலப்மெண்ட்? இட் மேக்ஸ் பீப்புள் ஹாப்பி, பட் வாட் இஸ் டெவலப்மெண்ட் பை த பாலிட்டிஷியன்? ஹி மோஸ்ட்லி டாலரேட்ஸ் டெவலப்மெண்ட் இன் மெனி கேசஸ் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர் சொன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஹிந்துத்துவால நம்பிக்கை உள்ளவங்க பல பேர் தான் காங்கிரஸ் உடைய அத்தனை ஆண்டு கால ஆட்சியில இருந்தாங்க. காங்கிரஸ் கூட என்ன இந்த ஆட்சிக்கு வருது, நம்ம இத வசதிகளை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இருந்தாங்க. அவங்கள எத்தனை பேர் ரொம்ப சின்சியரா இந்த பட்டியலினத்துடைய ரிசர்வேஷன், பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் பத்தி எத்தனை பேர் சின்சியரா நினைச்சாங்க? இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில கூட இடஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களை உண்மையாகவும் தீவிரமாகவும் செயல்படுத்துவதற்கு வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆமா. ஒரு மாநிலத்துல, நான் மாநிலத்து பேர் சொல்ல விரும்பல, பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு மாநிலத்துல 3வது ஜில்லாவுக்கு வந்து அவங்க வந்து மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். வட மாநிலத்தில் அவங்களுடைய திறமையை பார்த்து அந்த சிஎம் வந்து இல்ல இவங்களை தான் போடணும் வேற வேற மாவட்டத்துக்கு. அவங்களுக்கு திறமை இல்லையா? அதனால இந்த திறமைங்கிறது, மெரிட்டுங்கிறது வந்து யாருக்கு மெரிட்டுங்கிறது எப்ப டிசைட் ஆகுது, யாரு மெரிட்டை டிசைட் பண்றாங்கிறத பொறுத்து தான் டிசைட் ஆகுது யாரு மெரிட் வரியஸ்ங்கிறது. அதனால அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மெரிட் அப்படிலாம் பேசும்போது. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக பல்வேறு ஊகங்கள், சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. சார் விஜய் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாம் கேள்விகளை எழுப்பி பேசிட்டு இருந்தாங்க. அவர் 2 இடங்கள்ல போட்டியிடுகிறார். சென்னையில பெரம்பூரும், திருச்சி கிழக்கும் போட்டியிடுகிறார் அப்படின்னு செய்தி சொல்லுது. அவருடைய 234 கேண்டிடேட்டே அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டாரு. ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் அவருக்கு ஷார்டேஜ் இருந்திருக்கு, அங்க அவரே நின்றுட்டாரு. இல்ல முதல்ல 2 தொகுதி போட்டிடுவேன்னு சொல்லியிருந்தாரா? சொல்லிட்டாரு. இவர் உதயநிதி 2 தொகுதியில போட்டிடுறாரா? இல்லையே சார், அவங்க அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். சார் அதாவது அவங்களுடைய புத்தி கூர்மையை காட்டுது சார். அது சேப்பாக் திருவல்லிக்கேணின்னு அந்த தொகுதிக்கு பேரு. ஆமா. ஓ, அதை இவங்க சேப்பாக் ஒண்ணு சந்தோஷம் சார். உதயநிதியை பத்தி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. மு.க. ஸ்டாலினை பத்தி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவரு அப்படிலாம் சொன்னா ஊடக சலுகைகள் கிடைக்கும், அவங்களுக்காக பேசுனா ஊடக சலுகைகள் கிடைக்காது. அந்த பலன்களை, அந்த அட்வான்டேஜ், அந்த சலுகைகளை சிலர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துங்க, நான் வந்து இன்னொரு ஸ்டேட்ல வேலை பார்த்துவேன். இந்தியாவுடைய பல மாநிலங்களை வந்து பார்த்துவேன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். தமிழ்நாட்டையும் பார்த்துருக்கேன். ஏன்னா தமிழ்நாடு உட்பட 7 ஸ்டேட் வந்து என்னுடைய இன்சார்ஜ். இந்த என்ஜிஓலாம், அந்த ஸ்டேட்டோட என்ஜிஓலாம் பார்க்க வேண்டியது, அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை பார்க்க வேண்டியது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நான் வந்து டெப்டி செக்ரட்டரி, டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் பண்ணிட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலையும் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே சொல்றேன், ஆமா நிச்சயமா ஸ்டாலின் நல்ல கண்ணோட ஒப்பிட முடியாது, நிஜம்தான். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டம் வேற, இவர் வாழ்கின்ற காலகட்டம் வேற. அது ஒரு முக்கியமான இது, அது ஒரு ஒப்பிட முடியாது. சரி, ஆனால் இன்னைக்கு வந்து வாராது போல் வந்த மாமணி இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த முதல்வர்னு சொன்னா அது முற்றிலும் உண்மை. கேட்கிற பல பேருக்கு எரிச்சலா இருக்கும். ஏன்னா இந்த முதல்வர் வந்து நான் தலை சிறந்த திமுக முதலமைச்சர்கள் ஒருவனாக இருக்க. அந்த எரிச்சல் ஏன் வருது சார்? அந்த எரிச்சல் ஏன் வருதுன்னா, நம்ம நாடு படத்தை போய் பாருங்க, சொல்லுவார்ல ரங்கராவ் சொல்லுவார்ல, எம்ஜிஆர் வந்து முனிசிபல் சேர்மன் ஆனா, நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான். அதாவது அவங்க எதிர்பார்க்கல ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ராஜதந்திரம், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு டெவலப்மெண்ட் அப்ரோச், அக்கோமடேஷன் ஆஃப் ஆல் தி ஒப்பீனியன்ஸ், இது மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து இந்த அளவுக்கு வந்து செயலாற்றுவார்னு சொல்லி அவங்க யாரும் எதிர்பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் காரணம்.
அதுதான் காரணம். அவங்க பொதுவாக ஒரு பார்வை வச்சிருந்திருப்பாங்க. ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல. தமிழ்நாட்டுல டால் லீடர்ஸனுடைய எரா முடிஞ்சு போச்சு. ம். இனி இதுதான் நாம் உள்ளே போவதற்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ஒருவர் வருவாருன்னு அவங்களுக்கு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க 9 கட்டங்களையும் தேடி பார்த்தாங்க சார். இவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இவர் வந்துட்டாரு. வந்து 5 வருடங்கள்ல நிலைமையை ஐயம் தலைகீழாக மாத்திட்டாரு. 2வது அதாவது டேர்முக்கும் ஆமா, அடித்தளம் பலமாக போட்டாரு. ஆமா. இவரு அரசியல் செய்யாதவர் இல்லை. இனியும் அரசியல் செய்வார். அதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அதை தவிர அடுத்த தலைமுறையை பற்றி தீவிரமாக யோசிக்கிறார் அப்படிங்கிறது இந்த முதல்வருடைய மிகப்பெரிய சிறப்பு. அரசியல் செய்யும் போதும் சீப் அரசியல் பண்ணிடக்கூடாது. அதுக்கு டிட் ஃபார் டேட் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அரசியல் எந்த பண்போடு இருக்கணுமோ அந்த பண்போடு தான் நம்முடைய அரசியல் நடத்தப்பட வேண்டும். ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி பல கட்சிகள்ல இருந்து இப்ப சண்முகம் வந்து இது மாதிரி பேசினாரு. நயன்தாரான்னு சொல்லி அந்த பெண்மணி பத்தி தேவையில்லாம இழுத்து வச்சு பேசினாரு. ஏன் இபிஎஸ் அதை கண்டிக்கல இன்னைக்கு வரைக்கும்? கண்டிச்சிருக்கணும்ல, ஏன் கண்டிக்கல? ஆனால் ஸ்டாலினுடைய அப்ரோச் எப்படி இருக்கு? உடனடியாக அவர் வந்து இவருக்கே வந்து பொன்முடிக்கே வந்து கட்சி பதவியிலிருந்து தூக்கி விட்டார் ஒருத்தர். அவர் பேசுனது, அவர் வருத்தம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அதுல. இவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வட்ட செயலாளர், பதவிக்கு வந்த உடனேயோ வட்ட செயலாளரும் யாரோ ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு கேள்விப்பட்ட உடனே அவரை பதவி நீக்கம் பண்ணாங்க. ஒரு கண்டக்டர், பஸ் கண்டக்டர் வந்து நரிக்குறவு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து கௌரவமா நடத்தலன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதனால தவறு நடக்காதுன்னு இல்லை, எந்த சொசைட்டிலையும் தவறு நடக்கும். அந்த தவறை வந்து கண்டிக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க எப்படி பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் சார், காட்டுமன்னார் கோவில்ல திருமாவளவன் போட்டியிடுகிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக இருந்த போதிலும் இங்க வந்து காட்டுமன்னார் கோவில்ல அவர் போட்டியிடுகிறார். அது ஒரு முக்கியமான செய்தி. மாநில அரசியல்ல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற செய்தியையும் அவர் சேர்த்தே சொல்றாரு. அத வந்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லைன்னா அதை வந்து நீங்க சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் சில தருணங்கள்ல நாம மௌனமாக இருப்பதே அவசியம் அப்படின்னு அதை கடந்து போகணுமா? இந்த நேரத்தில் அதை கடந்து போயிடுறேன் சார். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கடந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் தேர்தல் முடிகிற வரைக்கும் கடந்து போயிடுறேன். சரி, அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தானா? மறுபடியும் ஷெல்லி தான் மனசுக்கு வர்றாரு. ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். அது இயல்பாகவே அதுதான் சார் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது அப்படின்னு தோணுது. 200 இடங்களோட திமுக கூட்டணி வெற்றி பெறுவதும், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக கூட்டணி கட்சிகளே இருப்பதும் தான் தமிழ்நாட்டுக்கு. பிளஸ் 8ன்னு சொல்லி இன்னைக்கு வந்ததை வந்து கட்சி என்ன வளர்க்கறது மூலம் 12 கொண்டு வரணும், 15 கொண்டு வரணும் அவர் நினைக்கலாமே. அதுல என்ன தவறு இருக்கு? தன் கட்சி வளரணும்னா அவர் இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸை விட்டு காமராஜ் போனதுக்கு அப்புறம் தானே காங்கிரஸே வந்துச்சு. அப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து முதன்மை தலைவர் இருக்கணுங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு இம்பார்ட்டன்ட் நீடு. ஆல் இண்டியா பார்ட்டிக்கு அது நீடா இருந்தது, மாநில கட்சிக்கு இம்பார்ட்டன்ட் நீடு. அதனால அவர் வர்றது வந்து வரவேற்கத்தக்கது. டிராஸ்டிக்கா ஒரு மாற்றத்தையும் கேண்டிடேட் லிஸ்ட்லயும் கொண்டு வர்றாரு. இல்லைங்க, அது நான் என்ன பாக்குறேன், ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க, 234 தொகுதியில வந்து 167 தொகுதியில போட்டியிடும் போது, திமுக போட்டியிடும் போது ஒரு 30 பேருக்கு, 40 பேருக்கு, 50 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதுமானது அவங்களுக்கு. ஆனா இந்த கட்சியில வந்து 30 வருஷம் உழைச்சவங்க இருக்காங்க, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரே ஆளுக்கே வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது. அப்ப இன்னொருத்தருக்கு என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வி வரும். திமுகவிலேயே அந்த கேள்வி வரும். இத்தனை பேருக்கு புதியவர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த கேள்வி வருது. அப்ப இங்க வராதா? அதனால வந்து இது இயல்புதான் நினைக்கிறேன் நான். அது மாதிரி அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது இயல்புதான். சிந்தனை செல்வன் மட்டும் அகாமடேட் பண்ணிருக்காரு பழைய எம்எல்ஏக்கள்ல. ஏன்னா தன் தொகுதியை விட்டு கொடுத்துட்டு அவர் இன்னொரு தொகுதி போனாருங்கிறது காரணம். அவருடைய தொகுதியை கேட்டதுனால அப்படிங்கிறதோட காரணமா இருக்கலாம், தெரியாது. இல்ல சார், அவரு திருமாவளவனோட தொடக்க காலத்துல இருந்து, கட்சி உருப்பெற்ற காலத்திலிருந்து திருமாவளவன் கூட இருக்கிறவரு. இந்த உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாங்கல்ல சார். அவர் அப்பவே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல பார்த்திருந்த ஆபீசர் வேலைய, மேனேஜர் வேலையை விட்டுட்டு
இவரோட அரசியலுக்கு வந்தவர். இவர் எப்படி அஹ், அந்த அரசு பணியிலிருந்து இவர் விலகி வந்தார். ஆமா. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் எப்படி விலகி வந்தாரோ அதே மாதிரி அவர் நெய்வேலி லிக்னிட் கார்பரேஷன்ல இருந்து விலகி வந்தவர் சிந்தனை செல்வன். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் ரவிக்குமார். ஆனா சினிமால இருந்து வந்தவங்க மட்டும் நான் உச்சத்துல இருக்கும் போதே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜோசியத்தை கேட்டா உச்சம்தான், ஆனால் இந்த கிரகம் நீச்சமா இருக்கோதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம்.